இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா 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 அக்கா, அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். என்ன நீங்க? அக்கா, ஜூஸ் உங்க மேல. நான் ஓரமா போயிட்டேன். ஜூஸ் கீழே விழுந்துருச்சு. ஆனா நீங்க அப்படியே தானே நின்னுட்டு இருந்தீங்க. இல்ல மிஸ் அம்மா, நான் ஓரமா போயிட்டேன். என் புடவை முந்தானையில கூட பட்டுச்சு. வேணும்னா நீ பாரு. எங்க காட்டுங்க. வாஷ் பண்ணிட்டு வந்தேன். அக்கா அக்கா, ரெண்டு பேரும் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்காங்கன்னா அமருக்கு கல்யாணம் பண்ணாம விட்டுட்டோமேன்ற கவலையில தான் இருப்பாங்க. அந்த கல்யாணம் ஏன் கூட தான் நடக்கணும்னு உங்க மைண்ட்ல வந்தா மட்டும் போதும். ஆண்டி, அங்கிள், எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க அப்படி சொன்னாங்கன்னா யோசிச்சு பார்த்தா அவங்க சொன்னது கூட கரெக்ட்னு தான் தோணுது அங்கிள். இப்ப வேணும்னா அமர் கூட இத்தனை பேர் இருக்கும், அமர கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம். ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. அமர இத்தனை வருஷமா பார்த்தத வச்சு சொல்றேன். அமரால இப்படி தனியா ரொம்ப நாள் வாழ முடியாது. அமருக்கு தைரியத்தை கொடுத்து அவன் கைய பிடிச்சு வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அவர் இன்னும் உடைஞ்சு போயிடுவாரு. ஆரும் இல்லாததே நினைச்சிட்டு இருக்காம எல்லாரும் மூவ் ஆன் ஆகணும், அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். ஆனா அமர் ஆறு விஷயத்துல இருந்து வெளியே வரவே இல்லை. நாம இன்னும் லேட் பண்ணா அப்புறம் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அமர அந்த இருள்ல இருந்து வெளியில கொண்டே வர முடியாது. அமரை பத்தி நான் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் அமர் சந்தோஷமா இருக்கணும், அவர் இப்படி நொறுங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் கூட சொல்றேன். அமர் புது ஆளுங்களோட சட்டுன்னு பழகுற ஆள் இல்ல அங்கிள். அதுவும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தெரிஞ்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பெட்டர்னு தோணுதா ஆண்டி? நீ சொல்றது சரிதான் மனோகரி. ஆனா அப்படி ஒரு பொண்ணு எப்படி கிடைப்பா? நீங்க முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க ஆண்டி. ஒருவேளை நம்ம கூடவே கூட இருக்கலாம்ல, நம்ம கண்ணு முன்னாடியே கூட இருக்கலாம்ல. ஹலோ, ஏய், கொஞ்சம் திரும்ப திரும்ப. நீ மங்களாவோட தம்பி தானே? சொல்லு, இங்க என்ன பண்ற? சொல்ல போறியா இல்லனா அமர கூப்பிடவா? வேண்டாம் மேடம், வேண்டாம் வேண்டாம். அது பாகிக்காக தான் வந்தேன். எதுக்கு?
அதான் மேடம். கோராவை வச்சு 6 கதையை முடிக்கலான்னு பார்த்தா கடவுள் இப்ப எனக்கு வேற வழியும் காமிச்சிருக்காரு. சரி, நான் பாக்கி சாரி மேல ஜூஸ ஊத்தி ரூம் பக்கமா வர வைக்கிறேன். நீ ரெடியா இரு. ஓகே மேடம், சரி. ஒரு நிமிஷம் இரு. போ. ஐயோ ஐயோ ஐயோ, சாரி 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 சாரி. சாரி மிஸ் அம்மா, பார்க்கல. இட்ஸ் ஓகேங்க. ஐயோ, ஜூஸ் ஃபுல்லா உன் சாரி மேல கொட்டிடுச்சே. வாஷ் பண்ண எல்லாம் போயிடும் மிஸ் அம்மா. ஜூஸ் விழுந்ததுக்கெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஆனா இது மேடம்காக வாங்கின சாரி இல்ல. சார் பார்த்தாருன்னா ஏதாவது ஃபீல் பண்ணுவாருன்னு தான். ஐயோ ஆமால. அமர் பாக்குறதுக்கு முன்னாடி நீ போய் சீக்கிரமா க்ளீன் பண்ணிட்டு வா. போ 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 போ. அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. போ 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 போ. உன் மாமா பண்ண போற வேலையால வாழ்க்கை முழுக்க அத நினைச்சு நினைச்சு சாக போறேன். அவன் இப்படி தனியா இருக்கிறத பார்த்து நீங்க வேணா பொறுமையா இருக்கலாங்க. ஆனா என்னால முடியாது. நான் அவனோட அப்பாடி. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் நினைப்பேன். ஆனா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதும் நரகமா மாறுறதும் ஒரு பொண்ணோட கையில தான் இருக்கு. வர்ற பொண்ணு குழந்தைகளையும் பார்த்துக்காம அமரையும் புரிஞ்சுக்காம இருந்தா அவனுக்கு மன நிம்மதியே இல்லாம போயிடும். அவன் சந்தோஷமா இல்லாம இருந்தா கூட என்னால தாங்கிக்க முடியுமா? ஆனா அவன் நிம்மதி இல்லாம இருந்தா என்னால தாங்க முடியாது. நிர்மலா, நாம என்ன பண்ணாலும் அருந்ததி மாதிரி ஒரு பொண்ணை நம்மால அவனுக்கு பார்க்க முடியாது. அந்த மகராசி எங்க இருக்காளோ தெரியல. நான் இங்கதான். அவ இந்த குடும்பத்தை உயிரா பாத்துக்கிட்டவ. எப்பவுமே மறக்க முடியாத அளவுக்கு அன்பை கொடுத்திருக்கா. நம்ம பசங்களும் மிஸ் அம்மாவை தவிர வேற யார்கிட்டயும் நெருக்கமா பழகிறது இல்ல. அப்படி இருக்கும்போது வர்ற பொண்ணு கூட எப்படி பழகுவாங்க? இப்போ மிஸ் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு எப்படிங்க கிடைப்பா?